இல்லாமல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் பற்றி வணங்கப்பட்டு இந்த அற்புதமான சந்திப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எங்களுடைய டாக்டர் என்னுடைய தனிப்பட்ட வணக்கம் கொடுத்தார். பெரியவர்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, உங்களை எல்லாம் சந்திப்பது எனக்கு கிடைத்த ஒரு சாட்சியம் என்று கருதுகிறேன். ஒரு வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று நானாக விரும்பி பேசுகிறேன். நீங்கள் எல்லாரும் எனக்கு தருகிற இந்த போற்றுதல் மரியாதை எல்லாம் எனக்கு எப்படி கிடைத்தது என்று உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். நான் சொற்பொழிவு செய்வதாலோ அல்லது பட்டிமன்றம் ஒன்று பேசுவதாலோ எனக்கு கிடைக்கக்கூடிய போற்றுதல் அல்ல இந்த போற்றுதல். நீங்கள் எல்லாரும் எனக்கு பாத பூஜை செய்கிற பொழுது என் உள்ளத்திலே நான் அழுது கொண்டு எனக்குள்ளே நான் அழுது கொண்டுதான் இந்த மரியாதையை ஏற்றுக்கொண்டேன். இந்த மரியாதை எனக்குரியதல்ல, சிவனுக்குரியது என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே நான் இதிலே மகிழ்வதும் இல்லை, எடுப்பதும் இல்லை. இறைவனுக்கு ஒரு பூஜை நடக்கிறது என்று நானும் ஒருவனாக அதிலே கலந்து அவனை பூஜித்துக் கொண்டிருக்கிறேன். அங்கே என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்பினேன் என்றால், நான் 10ஆம் வகுப்பு படிக்கிற காலத்திலேயே இந்த கம்பன் கழகத்தை தொடங்கிவிட்டோம் யாழ்ப்பாணத்திலே. இப்பொழுது இந்த ஊரிலே இந்த வணக்கங்கள், அது பிள்ளைகள் வணங்குவது என்பதெல்லாம் குறைவாக இருந்த காலத்திலே ஒரு ராமாயண வகுப்பை நடத்தினோம். நான் நடத்தவில்லை, என்னுடைய ஆசிரியர்கள் அந்த வகுப்பை நடத்தினார்கள். ஒரு வருஷம் இந்த வகுப்பு நல்ல வகை நடந்தது. ஒரு 50-60 பிள்ளைகளுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் கலந்து கொண்டார்கள். அப்பொழுது நவராத்திரி தினம் வந்தது. விஜயதசமி தினத்தன்று நான் நினைத்தேன், இந்த பிள்ளைகள் என்னுடைய ஆசிரியர்களை வணங்க வேண்டும் என்று நினைத்து ஒரு பாத பூஜைக்கு நான் ஒழுங்கு செய்தேன். என்னுடைய 3 ஆசிரியர்கள், வித்வான் வேலன், ஆறுமுகம், சிவராமலிங்கம் பிள்ளை என்று என்னை வளர்த்த ஆசிரியர்கள் 3. அவர்கள் 3 பேரையும் கொண்டு வந்து இருத்தி அவர்களுக்கு நாங்கள் இந்த பாத பூஜை மரியாதையெல்லாம் செய்ய போகிறோம் என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்களை பற்றி நான் டாக்டர் அம்மாவுக்கு நிறைய சமயம் சொல்லியிருக்கிறேன். வித்வான் ஆறுமுகம் என்பவர் அன்பினுடைய வடிவம். கோயில் மணி கேட்டால் அழுவார். என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு அறிவை தந்ததை விட இந்த அன்பையும் உணர்வையும் தந்தார்கள். அதுதான் நான் செய்த பாக்கியம். அதுபோல வித்வான் வேலன் என்பவர் பெரிய அறிஞர். சிவராமலிங்கம் பிள்ளை ஆசிரியர், அவர் கால் நடக்க மாட்டார். அவர் சின்ன வயதிலேயே இந்த போலியோவால் கால் நடக்க மாட்டார். அப்படிப்பட்ட 3 ஆசிரியர்கள் எனக்கு வாய்த்தார்கள். என்னை தங்களுடைய பிள்ளை போலவே நினைப்பார்கள். அவர்களை உட்கார வைத்து இந்த பாத பூஜை செய்வோம் என்று நாங்கள் இந்த தாம்பாளத்தை 3 பேர் பாதத்திலே வைத்தோடனே அவர்கள் அதை எதிர்பார்க்கவில்லை. அது எங்கள் ஊரிலே ரொம்ப குறைவு, அதனாலே அது அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. நான் காலை தூக்கி வையுங்கள் என்ற உடனே வைத்து விட்டார்கள். எல்லாரும் பிள்ளைகள் எல்லாம் பாத பூஜை செய்தார்கள். கடைசியிலே நான் போய் செய்தேன். என்னுடைய ஆசிரியர் வித்வான் ஆறுமுகங்கள் கண்ணாலே கண்ணீர் பொழிய எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார். இந்த சாலையும் குடிவெட்டியும் பிடித்து கொண்டு சொன்னார், நான் உனக்காகவாவது இனிமேல் நல்லவனாக வாழ்கிறேன் என்றார். நல்லவர்கள் தான், உனக்காக நான் நல்லவராக வாழ்கிறேன் என்று சொல்லி 3 ஆசிரியர்களும் கண்ணீர் வடித்தார்கள். நீங்கள் இந்த பூஜை செய்கிற போது எனக்கும் அதுதான் பட்டது. நான் அவர்களுக்கு செய்த பூஜை இன்றைக்கு எனக்கு கிடைத்திருக்கிறது, அவ்வளவுதான். நீங்கள் எனக்கு செய்கிற பூஜை உங்களுக்கு நாளைக்கு கிடைக்கும். அந்த பூஜை உங்களுக்கானதல்ல, இந்த பூஜை எனக்கானதல்ல, அவர்களுக்கு செய்த பூஜை அவர்களுக்கானதல்ல, சிவத்துக்கானது.
ஆசிரியர்களை குரு ஒருவனுக்கு நல்ல குருவினுடைய ஆசை கிடைத்து விட்டால் தெய்வ ஆசை கிடைக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. டாக்டர் அம்மா அவர்கள் பெரிய பணி செய்கிறார். நான் அவர்கள் ஒரு மண்டபம் கட்டியிருக்கிறேன் என்று சொன்ன பொழுதுனால் இவ்வளவு அழகான பெரிய மண்டபமாக இது இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஏதோ ஒரு மண்டபம் கட்டி வகுப்பு நடத்துகிறார் என்று பார்த்தால் ரொம்ப அழகான ஒரு மண்டபம் அமைக்கிற பாக்கியத்தை கடவுள் அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு தீபம் ஏற்றினால் நாங்கள் கோயில்களிலே விளக்குகள் மின்சார விளக்கு ஏற்றுவதை விட தீபம் ஏற்றுவதை இன்றைக்கும் வழக்கமாக வைத்திருக்கிறோம். என்ன காரணம் என்றால் மின்சார விளக்கிலே இருந்து இன்னொரு விளக்கை ஏற்ற முடியாது. ஆனால் ஒரு விளக்கு ஏற்றினால் நாம் ஒரு தீபத்தை ஏற்றினோமானால் அதில் இருந்து 100 தீபம் ஏற்றலாம். இது ஆண்டவன் ஏற்றி வைத்த தீபம். இன்றைக்கு இவ்வளவு பேர்லேயும் அந்த தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது. நீங்கள் இன்னும் 100 பேருக்கு இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். நீங்கள் வளர்ந்து திருக்குறள் திருமுறைகள் எல்லாம் படித்து சித்தாந்தம் படித்து இன்னும் 100 பேருக்கு இந்த தீபத்தை ஏற்றுங்கள். நான் எப்பொழுதும் நினைக்கிறது, இப்போ பல பேர் சொல்கிறார்கள் இந்த சமயம் பெற்று தமிழ் பெற்று எல்லாம் குறைந்து விட்டது என்று சொல்கிறார்கள். அப்படி நீங்கள் ஒன்றும் பயப்படாதீர்கள். நான் நினைக்கிறது ஒன்று, என் ஆசிரியர் தான் அது சொல்லுவார். நிறைய இந்த மண்டபம் நிறைய ராத்திரியிலே இருள் இருக்கும். ஒரு விளக்கு ஏற்றினால் இருள் போயிடும். நீங்கள் இத்தனை விளக்குகள் ஏற்றப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகளிலே பெரும்பாலான பிள்ளைகளில் ஏற்றி நிறைய விபூதியோடு பார்த்தேன். அதுவே எனக்கு மனதுக்கு மகிழ்ச்சி. நம்முடைய சமய அடையாளங்களை விட்டு விடாதீர்கள். அது வெறும் அடையாளம் அல்ல, நமக்கு வாழ்வு. அந்த வாழ்வு நமக்கு எத்தனையோ உயர்வு தரும். அந்த உயர்வோடு உங்களை எல்லாம் பழக்கி இப்படி வளர்த்தெடுக்கிறார்கள் என்கிற பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. என் ஆசிரியர் எனக்கு தீபம் ஏற்றி வைத்தார். நான் இவர்களுக்கெல்லாம் தீபம் ஏற்ற முடிந்தது. இவர்கள் உங்களுக்கெல்லாம் தீபம் ஏற்றுகிறார்கள். இந்த உலகம் ஜோதிமயமாக மாறும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எத்தனை கெட்டவர்கள் இருந்தாலும் ஒரு நல்லவனுடைய வீச்சிலே அந்த கெட்டவர்கள் எல்லாம் மறைந்து போயிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாரும் படிப்பது என்பது புத்திக்கல்ல, இதயத்துக்கு. அதை மறந்து போகாதீர்கள். முதலிலே புத்திக்கு படிக்க வேண்டும், பாடங்களை புத்தியிலே ஏற்க வேண்டும். பிறகு அதிலே படிப்பது, அதுவும் இந்த நம்முடைய சமய பாடங்கள் படிப்பது என்பது கெட்டித்தனம் காட்டுவதற்கு இல்லை. நான் கூட படித்தேனா நீ கூட படித்தேனா என்பது இல்லை. அது எதற்கு என்றால் வாழ்வதற்கு. உங்களுடைய இதயத்தை நாளுக்கு நாள் இந்த திருக்குறளும் திருமுறைகளும் ஓத 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 உங்களுடைய இதயம் அப்படியே இறை வந்து உட்காரக்கூடிய வீடாக மாறும். அந்த பாக்கியத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அம்மா அவர்கள் இப்படி ஒரு நல்ல அமைப்பை உருவாக்கி உங்களை எல்லாம் வளர்த்தெடுக்கிறார். இருக்கக்கூடிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்கள் வகுப்புகளிலே மற்ற பிள்ளைகளுக்கும் இப்படி ஒன்று நடக்கிறது என்று சொல்லி இந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் கொடுங்கள். பெற்றோர்கள் அயல் வீடுகளுக்கு சொல்லி இந்த பாக்கியத்தை கொடுங்கள். நாளைக்கு உலகம் நிலைக்கப் போவது உங்களால் தான். உங்களால் தான் நான் இவ்வளவு பேரையும் சொல்லவில்லை. யார் யார் தமிழிலே சமயத்திலே பற்று வைத்து அதை பின்பற்றுகிறாரோ அவர்களால் தான் இந்த கலியுகம் வேகமாக நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அழிவும் வேகமாக நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உங்களை போன்ற மாணவர்கள், உங்களை போன்ற பிள்ளைகள், இத்தகைய அமைப்புகளால் தான் இந்த உலகம் காப்பாற்றப்பட போகிறது என்பது என்னுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை உங்களுக்கு சொல்லிவிட விரும்பினேன். அதனால் தான் பேச விரும்பினேன். உங்கள் எல்லாரும் உயர்வுக்காகவும் நான் நன்றாக பிரார்த்திப்பேன்.